தமிழகத்துல எஸ்ஐஆர் தொடர்ந்து நடைபெற்று கிராமப்புற மக்கள் வந்து அதிக அளவுல அந்த கேள்விகளை வந்து பூர்த்தி செய்வதில் சிரமப்படுறாங்க. அதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை இன்றைக்கு காங்கிரஸ் சார்பில் வழக்கு ஒன்று தொடுத்திருக்கீங்க? எஸ்ஐஆர் என்பது இந்த தேசத்திற்கு இப்பொழுதுக்கு தேவையில்லாதது. ஏனென்றால் ஒரு குற்றச்சாட்டு எழும்பிருக்கு. அது பீகார் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், கர்நாடகாவில் மகாதேவபுரம் ஆகட்டும், ஹாலண்ட் தொகுதி ஆகட்டும், தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தவறுகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்னும் 4 மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வர இருக்கிறது. மழைக்கால பருவமழை தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் 1 மாதத்தில் இதை செய்து முடிப்போம். நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த தீவிர சிறப்பு சீர்திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. இது 1 மாதத்தில் முடியுமா? ஆசிரியர் பெருமக்களும் அங்கன்வாடி பணியாளர்களும் இதை மேற்கொண்டு வருகிறார்கள். 3 மணிக்கு மேல்தான் அங்கே வீடு வீடாக சென்று தன்னுடைய மனுக்களை கொடுக்கிறார்கள். அதை பூர்த்தி செய்வதற்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த கால வரலாறை கேட்கிறார்கள். என்னிடம் கேட்டாலே கடந்த கால வரலாறு கிடையாது. ஆகவே சாதாரண மக்களிடம் இதெல்லாம் எப்படி பெற முடியும் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். நாளை அந்த வழக்கு வருகிறது. எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, சல்மான் குர்ஷித் போன்றவர்கள் இதில் வாதாட இருக்கிறார். பீகார் தேர்தல் முடிவு வர இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? அது பாஜகவிற்கு எந்த அளவு பின்னடைவை காங்கிரஸ் ஏற்படுத்தும்? எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் இந்தியா கூட்டணி அதில் வெற்றி பெறும்.